என் பேர் பஞ்சலிங்கம் பிரதாபன். நான் கூட கடந்த 8 வருஷமாக பேருந்து திரைப்படத்தில் சேவையாற்றி வந்த நான். எனது மைத்தினருடைய பாக்கினை சேவையாற்றி வந்த நான். கடந்த 4 வருடம் காலமாக சங்க பாக்கினை பெற்று சங்க பேருந்து திரைப்படத்தினை சேவையாற்றி வந்தேன். அதன் அடிப்படையில் சங்க தலைவர் எலெக்ஷன் கேட்டது. நானும் பிரதேச சபை தெற்கு தமிழ் பிரதேச சபை எலெக்ஷன் கேட்டது. அதன் காரணமாக தனக்கு எதிராக எலெக்ஷனில் கேட்டதென்று என்னை எலெக்ஷன் முடிய கூப்பிட்டு சங்கத்துக்கு எதிராக எலெக்ஷன் கேட்டதென்று என்னை பேருந்து திரைப்படத்திலிருந்து சங்கத்திற்கு விசுவாசம் இல்லை என்று என்னை இடைநிறுத்தியிருந்தேன். அதனூடாக இவருக்கு நான் என்னத்துக்காக இடைநிறுத்தினேன் என்று கடிதம் போட்டு இவர்கிட்ட கேட்டதுக்கு பதில் தர முடியாதென்று நான் அதனூடாக அரசாங்க அதிபர், ஆளுநர், பாலிசர் அவர்கிட்ட கடிதம் அனுப்பியிருந்தேன். தனக்கு எதிராக கடிதம் அனுப்பினன்ற அடிப்படையில் எனக்கு எனது மைத்தினருடைய சொந்த பாக்கினையும் என்னை கூட விடாமல் கூட தர மறுத்து கடந்த 1 வருஷ காலமாக நான் சேவை இல்லாமல் ஈடுபட்டிருந்தேன். அதன் பிற்பாடு நான் போன முந்த நாள் நான் யாழ்ப்பாணம் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்குள்ளே இருந்தபடியால் சுனில் என்பவர் நான் ஃபோன் கரைத்து கொண்டிருக்கேன். என்ற ஃபோனை பறைத்து கொண்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டார். கீழே பார்த்ததில் ஒரு 20 பேர் நிறுத்திக்கணும். நான் கீழே இறங்கினதுக்கு கதைப்பம் சங்க தலைவர் நிற்கிறார். கதைப்பம் வந்து என்னை ஆட்டோவில் ஏற்றி சோயாலியன் அந்த வயல்வெளி அந்த ஒழுங்கைக்குள்ளே கூட்டி கொண்டு போய் 3:30க்கு ஏற்றி என்னை 6:30க்கு தான் விட்டவியல். அங்கே வச்சு என்னை விரட்டி கடிதம் சைன் வாங்கி சங்கத்துக்கு எதிராக ஈடுபட மாட்டேன், ரவிக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கடிதம் சைன் வாங்கி என்னை தாக்கி 6:30 போல தான் இந்த ரிலீஸ் பண்ணவியல். உலகத்துக்கும் காரணம் ரவி ஆட்டோ சங்க தலைவர் ரவி என்பதை நான் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன். மற்றது என்னென்னா இதை நான் என்னோட உலகத்துக்கும் காரணம் அவர் செய்த ஊழல்கள், அவர் காசு வாங்கின பில் தர்றதில்லை, நான் 8 வருட காலமாக சங்க ஆட்டோ ஓடி இருக்கிறேன், அதுக்குரிய பில் தந்ததில்லை, கட்டணத்துக்கு பில் கட்டினா அதுக்கு பில் தந்ததில்லை, முடியான இதுகள். எலெக்ஷனில் போன பொதுக்கூட்டத்துக்கும் அதுக்கு முந்தின பொதுக்கூட்டத்தில் கமிட்டியில் இருக்கிறார்கள் எலெக்ஷன் கேட்கக்கூடாது, எலெக்ஷனில் ஈடுபடக்கூடாது கமிட்டி பொதுக்கூட்டத்தில் கூறியிருந்தேன். திரும்ப அவர் எலெக்ஷன் கேட்டதை நான் கேட்டேன், என்னென்று நீங்கள் பொதுக்கூட்டம் போடாமல் அரசியலில் ஈடுபடுறீங்கள், சங்கம்ன்றது ஒரு பொதுவான அமைப்பு, அதில் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் ஒரு அரசியல் கட்சிக்கு சங்கம் சார்ந்திடும் என்று கேட்டதுக்கு அந்த அடிப்படையில் என்னுடைய பழிவாங்கல் முகமாக என்னை இந்த சேவையில் நிறுத்தி கடந்த 1 வருட காலமாக என்னை விட நிறுத்தி எனது சொந்த மைத்தினருடைய பாக்கையும் விடாமல் பழிவாங்கி கொண்டிருக்கிறேன். நான் என்னை கடத்தி இப்படி 20 பேர் சேர்ந்து என்னை தாக்கி இதன்றதுக்கு நான் இப்போ போலீஸில் முறைப்பாடு பண்ணியிருக்கிறேன். என்ன நாளைக்கு 9 மணிக்கு போலீஸால் வர சொல்லியிருக்கிறேன். இது வந்து என்ன கடத்தல் முயற்சி ஒன்று, மற்றது கொலை மிரட்டல், இது 2ஐயும் நான் தாக்கல் செய்திருக்கிறேன். இதுக்கான நடவடிக்கை எடுத்து தருவதுமே போலீஸ் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேட்டியை நான் கொடுக்குறதும் எனக்கு சரியான அச்சுறுத்தலின் மத்தியில் தான் நான் இதை பேட்டியை கொடுக்குறேன். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தருமாறு.